கிளிநொச்சியில் அத்துமீறலுக்கு உள்ளான பாடசாலை மாணவர்கள் ரஜீவன் கோரிக்கை. வவனியாவில் நீச்சல் தடாகத்தில் மூழ்கி இளைஞர் பலி, சடலத்தை ஏற்க மறுத்து வைத்தியசாலை. டக்ளஸ் தேவானந்தா கைது, ஊகத்தை தெரிவித்து எம்.ஏ. சுமந்திரன். ரணிலுக்கு பிள்ளையானை பார்வையிட அனுமதி மறுப்பு, அரசு தரப்பு அதிரடி. கிளிநொச்சியில் பாடசாலை மாணவர்கள் மீதான அத்துமீறல் தொடர்பில் முறையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்கள் மீது பாலியல் தொல்லை மேற்கொண்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்தி மற்றும் காணொலிகள் பெரும் அதிர்ச்சியையும் மனவேதனையும் ஏற்படுத்தியுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பல பெற்றோர்கள் தங்கள் ஆதங்கங்களையும் முறைப்பாடுகளையும் தெரிவித்துள்ளதாக இவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக பல ஆண் மாணவர்கள் குறித்த ஆசிரியரால் அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது மாணவர்களின் மனநலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதன் மூலம் கீழ்கண்ட நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். முதலாவது, சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது உடனடியாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, சம்பவம் தொடர்பாக ஒரு முழுமையான சுதந்திரமான விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும். மூன்றாவது, பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உளவியல் ஆலோசனை, பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டல்கள் வழங்கப்பட வேண்டும். நான்காவது, அத்தகைய சம்பவங்கள் எதிர்காலத்தில் மீண்டும் நடைபெறாதவாறு பாடசாலைகளில் ஆசிரியர்களுக்கான நடத்தை வழிகாட்டல்கள் மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இத்தகைய செயற்பாடுகள் கல்வி நிறுவனங்களில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மிக நடவடிக்கை எடுப்பது அவசியமானவை. எனவே இது தொடர்பாக உடனடியாக செயற்பட வேண்டியது மிகவும் அவசியமாகும். உங்கள் அலுவலகம் இந்த விடயத்தை மிக முக்கியத்துடன் கருதி விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கின்றேன். நன்றி என ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். வவனியா தவசிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள நீச்சல் தடாகத்தில் குளித்துக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கியதில் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, வவனியா சிதம்பரபுரத்தில் தற்காலிகமாக வசித்து வந்த இளைஞர் ஒருவர் தவசிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள நீச்சல் தடாகத்திற்கு தனது உறவினர்களுடன் வருகை தந்திருந்த நிலையில் குறித்த இளைஞர் நீச்சல் குளத்தில் இறங்கி குளித்துள்ளார். இதன்போது அவர் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த இளைஞரை அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்டு வவனியா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் கண்டி நாவலப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த 18 வயதான இளைஞரே உயிரிழந்துள்ளார். நாவலப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த குறித்த இளைஞர் வவனியா சிதம்பரபுரம் பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டிலிருந்து வர்த்தக நிலையம் ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். குறித்த இளைஞரின் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக பிரேத அறையில் வைப்பதற்கு வவனியா வைத்தியசாலையின் பிரேத அறையில் இருந்த குளிரூட்டி கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இயங்காமையால் சடலத்தை அங்கு வைக்க முடியாது எனவும் இறந்தவரின் உறவினர்களை வாகனம் ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி செட்டிக்குளம் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று ஒப்படைக்குமாறும் மறுநாள் மீண்டும் வவனியா வைத்தியசாலைக்கு கொண்டு வருமாறும் வைத்தியசாலை பிரதிபலிப்பாளரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த குடும்பத்தினர் தமது குடும்ப நிலை காரணமாக சடலத்தை செட்டிக்குளம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வாகனத்தை வாடகைக்கு அமர்த்த முடியாத நிலையில் அவதிப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் செய்தி அறிக்கையிட சென்ற ஊடகவியலாளர்கள் குறித்த குடும்பத்தின் நிலைமையை அறிந்து வெண்ணை மாவட்ட ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் அவர்களின் கவனத்திற்கு குறித்த விடயத்தை கொண்டு வந்துள்ளனர். இதனையடுத்து உடனடியாக வவனியா வைத்தியசாலைக்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் இறந்த இளைஞரின் உறவினர்களுடன் கலந்துரையாடியதுடன் சம்பவம் தொடர்பில் கேட்டறிந்துள்ளார். பின் வைத்தியசாலை பிரதிபலிப்பாளரின் கவனத்திற்கு குறித்த விடயத்தை கொண்டு வந்ததுடன் வைத்தியசாலையால் பொறுப்பேற்கப்பட்ட சடலத்தை செட்டிக்குளம் அனுப்பி அதனை மீளப்பெற வேண்டியது வைத்தியசாலையின் பொறுப்பு என தெரிவித்துள்ளார். அத்துடன் வவனியாவின் பிரதான வைத்தியசாலையின் பிரேத அறை குளிரூட்டி நீண்ட நாளாக பழுதடைந்து
தோல்வியடைந்திருந்ததால் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் விளக்கம் கோரியிருந்துள்ளார். இதனையடுத்து வைத்தியசாலையால் சடலம் பொறுப்பேற்கப்பட்டு செட்டிக்குளம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞனின் சடலம் இன்று உடற்கூற்று பரிசோதனையின் பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சரான டக்ளஸ் தேவானந்தா கைதாகலாம் என்ற ஊகத்தை எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் ஏற்கனவே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பிலான விசாரணைகளை அடுத்து யாழில் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைதாவதற்கு வாய்ப்புள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கிழக்கில் முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் என்றழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைதாகி 3 மாதங்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். எனினும் பிள்ளையான் தனது முன்னைய எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக அனுர அரசு ஆதரவு ஊடகங்கள் பரபரப்பினை வெளிப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் ஜாலில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சரான டக்ளஸ் தேவானந்தா கைதலாகும் என்ற ஊகத்தை எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். 1996 ஆண்டு முதல் வடமராட்சி கிழக்கின் கரையோர கிராமங்களை இலக்கு வைத்து பாரிய மணல் கொள்ளை மகேஸ்வரி நிதியத்தின் பேரில் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. பாரிய மணல் மோசடியில் மாறி மாறி ஆட்சி கதிரையில் இருந்த டக்ளஸ் தேவானந்தா பின்னணியில் இருந்திருந்தார். இந்த நிலையில் நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஊழல் ஒழிப்பு துறைக்கு அனுர திசாநாயக்கு நியமிக்கப்பட்டிருந்தார். தற்போது அவர் ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்துள்ள நிலையில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சரான டக்ளஸ் தேவானந்தா கைதாவார் என்ற ஊகத்தை எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனுடன் கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பளிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலோ தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சிவனேசதுரை சந்திரகாந்தனுடன் தொலைபேசி மூலம் உரையாட அனுமதிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 9ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். எனினும் குறித்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபருடன் தொலைபேசியில் உரையாடுவது சட்டவிரோதமானது. அத்துடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயன் கம்பல்விலவிற்கு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை சந்திப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சிவனேசதுரை சந்திரகாந்தனின் சட்டத்திறனியாக உதய கம்பன்வில செயற்பட்டதால் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைகளுக்காக 18 ஆண்டுகளின் பின்னர் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பிள்ளையான் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.